ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர் 2. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பில்லோ கவர் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். கிளாத் வந்து ரெண்டா மடிச்சு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலா துணி மடிக்கும் போது யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ரெண்டா மடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சைடு ஃபோல்டிங் இருக்கும். தலைக்காணி உரை தைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான கிளாத் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 மீட்டர் வந்து துணி தேவைப்படும். 1.5 மீட்டர் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக ஒரு தலைக்காணி உரை வந்து தைக்க முடியும். துணி எப்படி மடிச்சிருக்கோன்னு பார்த்துக்கலாம். கிளாத் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டா மடிக்க சொல்லியிருந்தேன். இது மாதிரி ராங் சைடு வந்து உள்பக்கமாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபோல்டிங் சைடு இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து துணியை மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தலையணையோட அகலம் வந்து பார்க்க போகிறோம். அகலம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 18 இன்ச்சு தேவைப்படும். நான் ஃபர்ஸ்ட் 17 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்கு 17 இன்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அகலம் தான் கரெக்டான அளவு 17 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வந்து சைடில் தைக்கிறதுக்காக நம்ம விடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தையலில் போயிடும் 1/2 இன்ச்சு. அதனால மொத்தமாக சேர்த்து 18 இன்ச்சு வந்து நம்ம டோட்டலாக மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் 17 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னாக்கா தையலுக்காக நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த தையலுக்கான அளவு தான் இந்த 1 இன்ச்சு. ஒவ்வொரு சைடும் 1/2 இன்ச்சு வந்து தையலில் போயிடும். நான் நோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரிஜினல் அளவு பார்த்தீங்கன்னாக்கா அகலம் 17 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து தையலில் போயிடும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டோட அளவோட பேக் போர்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட அளவு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். மேலேருந்து நம்ம ஓப்பன் சைடு இருக்குல்ல, அந்த போர்ஷன்லேருந்து கீழே பார்த்த மாதிரி 25 இன்ச் இருக்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. தையலுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் இந்த 25 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் அளவு பார்த்தீங்கன்னாக்கா 24 இன்ச்சு. தையலோடு சேர்த்ததுனால உங்களுக்கு 25 இன்ச்சு. மேலே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும் மடிச்சு தைக்க, கீழே ஒரு 1/2 இன்ச்சு வந்து போயிடும் மடிச்சு தைக்க. மொத்தமாக 25 இன்ச்சு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் கால்குலேஷன் வந்து மேலே கொடுக்குறேன், அது செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உயரமும் மார்க் பண்ணியாச்சு, அகலமும் மார்க் பண்ணியாச்சு. தையலுக்கு தேவையான அளவெல்லாம் விட்டு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து சின்னதாக தான் இருக்கும். பேக் போர்ஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக வரும். ஏன்னா நம்ம தலையணையோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விடணும். நான் அந்த மெஷர்மெண்ட்டில் நான் காமிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம தையலுக்குலாம் சேர்த்து தான் விட்ட அளவில் நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்புறமா வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்தளவுக்கு ஃபேப்ரிக் விட்டுருக்கோன்னு நான் காமிக்கிறதுக்காக ஸ்கேலை வச்சு கோடு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ரஃபாக வந்து கோடு போடுறேன். இது வந்து நம்ம மார்க்கிங் பண்ண அளவு. மொத்தமாக மேலே அகலத்தில் 18 இன்ச்சும் கீழே உயரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தையலுக்கெலாம் சேர்த்து 25 இன்ச்சும் நான் விட்டுருக்கேன். இப்போ தையலுக்கான அளவாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் காமிக்கிறேன் பாருங்கள். 1 இன்ச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கமும் இடது பக்கமும் சேர்த்து 1 இன்ச்சு வந்து விட்டுருக்கேன். ஒவ்வொரு சைடும் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக போயிடும். கரெக்டாக அந்த அளவுகளை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தைக்கும் போது அதே 1/2 இன்ச்சு விட்டு தான் நீங்கள் தைக்கணும். எக்ஸ்ட்ராவாக தைச்சிங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே சின்னதாகிடும். தலையணைக்கு நம்ம பத்தாது. இப்போ மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கட் பண்ணுங்கள். பேக்கில் ஃபோல்டிங் இருக்குல்ல, அந்த ஃபோல்டிங்கும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. மேலே இருக்க அந்த ஒரு துணியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். நான் கீழே இருக்க போர்ஷனை வந்து கட் பண்ணலை. இதே மாதிரி மேலே இருக்க போர்ஷனை மட்டும் ஒரே ஒரு துணியை எடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ உயரத்துலேருந்து நம்ம கட் பண்ணுறோம். மேல் போர்ஷன்லேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு போர்ஷனுக்கு பேக் போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தலையணையோட கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் மெஷர்மெண்ட்டோட நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் போர்ஷன் தான் மார்க் பண்ண போகிறோம். பேக் போர்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் சின்னதாக வந்து ஸ்டெப்பு மாறுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே மெஷர்மெண்ட் தான் வரும். இப்போ 25 இன்ச்சு இருந்தால் பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா 25 இன்ச்சு வரும். மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து நம்ம தலையணையை மூடுற மாதிரி வரும். அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்கணும்னு பாருங்கள். 5 இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 இன்ச்சு தான் எடுக்கிறேன். 5 இன்ச்சுன்றது தையலுக்கு சேர்த்து 5 இன்ச்சு எடுக்கிறேன். தையலுக்குன்னா மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். மொத்தமாக வந்து உயரம் பாருங்கள். பேக்குக்கு 30 இன்ச்சு இருக்கிற மாதிரி. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 25 இன்ச்சு இருந்ததா, எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச்சு ஆட் பண்ணும்போது 30 இன்ச்சாக வந்து மாறிடும் பேக் போர்ஷன். அந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருந்தால் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு கரெக்டான அளவாக இருக்குது, அதனால நான் அப்படியே வந்து கட் பண்ணாமல் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பேக்குன்னு மார்க் பண்ணியிருக்கேன். கிளாத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 5 இன்ச்சு இருக்கிறதுனால இந்த மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட்டுது 25, பேக்குது ஒரு 25 + 5 சேர்த்தோன்னா நம்மளுக்கு 30 வரும் பேக்குக்கு மட்டும். பேக்கோட உயரம் 30 இன்ச்சு.
இது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தைச்சிடுவோம். இன்னொரு வாட்டி நான் மெஷர்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 25 இன்ச்சா, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேக் போர்ஷனில் 25 இன்ச்சிலேருந்து ப்ளஸ் 5 இன்ச்சு பண்ணாக்க 30 இன்ச்சு. கரெக்டாக அந்த 30 இன்ச்சு இருக்குது. இப்போ பேக் போர்ஷனோட அளவு கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 இன்ச்சு தான். தையலுக்கு 1 இன்ச்சு போனதுனால உங்களுக்கு 4 இன்ச்சு வரைக்கும் வரும். தையலுக்கு நீங்கள் ரொம்ப எட்ஜில் தையல் போட்டிங்கன்னா 4.5 இன்ச்சு அளவு கூட நம்ம ஃபேப்ரிக் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து தைக்கணும். எங்கெங்கெல்லாம் தையலுக்காக விட்டோமோ அந்த போர்ஷனில் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க தலையணை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபேப்ரிக்கை மார்க் பண்ணி கட் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபேப்ரிக்கோட ராங் சைட் போர்ஷனில் தான் தையல் போடணும். அப்படின்னா உள்பக்கம் கிளாத்தோட உள்பக்கத்தில் நம்ம தையல் போடணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ தலையணை தைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கிளாத் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ராங் சைடில் வந்து கிளாத்தை நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். உள்பக்கம் வந்து நல்ல பக்கம் இருக்கணும். அப்படின்னா ரைட் சைடும் வந்து ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கணும். கீழே வந்து தைக்கிறோம். அகலத்தில் கீழே ஜாயின் பண்ணுறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கீழே அகலத்தில் அந்த 18 இன்ச்சு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, மொத்தமாக தையலுக்கெலாம் சேர்த்து அந்த போர்ஷனில் வந்து கீழ் போர்ஷனில் தையல் போடுறேன். 1/2 இன்ச்சு கரெக்டாக தையலுக்காக விட்டு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு தைங்க. எப்பயுமே நீங்கள் தைக்கும் போது 2 தையல் வந்து போடுங்க. இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா அந்த துணிக்கெலாம் நம்ம 2 தையல் வந்து போட்டால் தான் ரொம்ப நாளைக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு முடிக்க போகிறேன். அப்படியே வந்து இன்னொரு தையலும் கையோட போட்டுருங்க. கட் பண்ணியாச்சு நம்ம தையல் போட்டதை. இப்போ நம்ம தையல் போட்டதுக்கு மேலேயே திரும்பவும் நம்ம தையல் போடுறோம். இந்த தலைக்காணி உரையோட கீழ் போர்ஷனில் நான் தையல் போடுறேன். அகலம் பக்கத்தில் நான் தையல் போடுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஒரு சைடு வந்து தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி கீழ் பக்கம் வந்து நம்ம தையல் போட்டக்கப்புறமா மேல் சைடு நம்ம தலையணை உள்ளே போடுற போர்ஷன் அந்த வாய் பகுதியில் வந்து நம்ம மடித்து தைக்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழ்ப்பக்கம் நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ மேல் பகுதி தலையணை உள்ளே போடுற பகுதியில் வந்து நம்ம ஃபினிஷிங்காக வந்து கிளாத்தை மடித்து தைக்கணும். 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தோம். மேலே மடித்து தைக்கவும் கீழே மடித்து தைக்கவும். கீழே மடித்து தைக்கிற போர்ஷன் முடிஞ்சிச்சு. 1/2 இன்ச்சு வந்து அங்கேயும் முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் இருக்க 1/2 இன்ச்சு வந்து இந்த மாதிரி வந்து மடித்து தைங்க. நம்ம சாரீ ஓரம் அடிக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டிச்சு சொல்லி கொடுத்துருந்தோம்ல, அந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போடணும். கரெக்டாக வந்து நீங்கள் தைக்கும் போதே கையோட லைட்டாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். கிளாத் வந்து அங்கங்கே சுருண்டுக்கக்கூடாது. நீட்டாக நீவி விட்டு அதுக்கப்புறமா தையல் போடும்போது தான் ஃபினிஷிங் நல்லா வரும். ஒரு பக்கத்தில் இப்போ ஏபின்னு 2 கிளாத் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சைடில் மட்டும் நான் மேலே வந்து தைச்சி விட்டுருக்கேன். இதே மாதிரியே நம்ம இன்னொரு பக்கமும் மடித்து தைக்கணும். நம்ம ஜாயின் பண்ண போர்ஷன்லேருந்து அடுத்த எண்டு இப்போ ஒரு எண்டு வந்து முடிச்சிட்டோம் மடித்து தைச்சி. இதே மாதிரி அடுத்த எண்டும் நான் கிளாத்தை எடுத்துக்கிறேன். கிளாத்தை எடுத்து உள்பக்கமாக கிளாத்தோட உள்பக்கம் ரைட் சைடு வந்து நல்ல பக்கம், உள்பக்கம்ன்றது இதுதான். இந்த மாதிரி வந்து ராங் சைட் போர்ஷனில் கரெக்டாக வந்து துணியை மடித்து ஒரே மாதிரி தையல் போடுங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டோன்னா அதே 1/2 இன்ச்சை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தையல் போடணும். துணி பிசுறுலாம் இருந்தால் ஈவனாக கட் பண்ணி விடுங்க. அப்படி கட் பண்ணலைன்னா பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி துணிக்குள்ளே நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு துணிக்குள்ளே வந்து நகர்த்திட்டு அதுக்கப்புறமா தையல் போடும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்டிங்கை ஈவனாக வச்சுக்கோங்க. நீங்கள் தைக்கும் போதே கையோட லைட்டாக வந்து ஃபோல்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைக்கலாம். நீரில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்பி தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பில்லோ கவருக்காக கட் பண்ணியிருந்த பி போர்ஷன் ஏ போர்ஷன் மார்க் பண்ணால அந்த 2 சைடும் தலையணை போடுற வாய்ப்பகுதியில் நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சாச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மடித்து தைச்சக்கப்புறமா இப்போ சைடு தான் ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஃபேப்ரிக் வந்து விட்டுருந்தோம் 5 இன்ச்சு அளவுக்கு. அந்த 5 இன்ச்சு அளவு தையலோடு சேர்த்து தான் மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மொத்தமாக 4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக ஃபேப்ரிக் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தையல் போட ஆரம்பிங்க. நான் கீழ் போர்ஷன்லேருந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன். மேலே எக்ஸ்ட்ரா வந்து 4 இன்ச்சு அளவுக்கு இருக்கும் கிளாத்து. 4லேருந்து 4.5 கூட இருக்கலாம். அது வந்து உங்களோட அந்த கவரேஜை பொறுத்து, அந்த தலையணை உங்களுக்கு எந்த அளவுக்கு கவர் ஆகணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபேப்ரிக் விடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கீழேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வரைக்கும் தையல் போடுறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுட்ருக்கோம்.
நான் வீட்டில் இருக்கிற பெட்ஷீட் கவரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி துணி இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக தைக்கிறதா இருந்தால் இதே சேம் மெத்தடு தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ மேலே வரும்போது பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டுருந்தோம்ல, அந்த ஃபேப்ரிக்கை மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு வந்து தலையணையோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாதிரி 25 இன்ச்சு வந்து லென்த்தில் எடுத்திருந்தோம்னு சொன்னல, அந்த லென்த்தில் இருக்க ஃபேப்ரிக்கில் கீழே வந்து 2 இன்ச்சு வந்து கீழே பார்த்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்க ஃபேப்ரிக்கை அந்த 2 இன்ச்சுக்குள்ள கரெக்டாக வச்சு நம்ம தையல் போடணும். நீடில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டு 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி மடித்து நம்ம தைக்கணும். 2 சைடு ஜாயின் பண்ணுறதுனால அந்த இடத்துல மட்டும் லாக் ஸ்டிச் போட்டு எண்டில் வந்து திரும்பி லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு தையல் தான் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம அடுத்த சைடும் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஃபைனலாக வந்து நான் இன்னொரு தையலும் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கையோடு வந்து போட்டுடுறேன். அதே மாதிரி தான், எந்த அளவுமே மாறக்கூடாது. இப்போ நான் மேல் போர்ஷன்லேருந்து தையல் போட்டுட்டு வரேன். மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2 இன்ச்சு நம்ம கீழே இருக்க ஃபேப்ரிக் 25 இன்ச்சு உயரத்தில் எடுத்தோம்ல, அந்த ஃபேப்ரிக்கில் மேலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபேப்ரிக்கை அந்த 2 இன்ச்சு அளவுக்கு மட்டும் மடித்து தைச்சா போதும். எக்ஸ்ட்ராவாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 இன்ச்சு அளவுக்கு மேலே இருக்க ஃபேப்ரிக்கோடு நம்ம வச்சுருக்கோம். வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுட்ருக்கோம். ஜாயிண்ட் வர போர்ஷனில் மட்டும் லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் கீழே கொண்டுட்டு வாங்க. ஏன்னா நம்ம தலையணைலாம் போடும்போது அடிக்கடிக்கு நல்லா வந்து ஓப்பன் பண்ணி விட்டு போடுவோம். அப்போ சீக்கிரமாக கிழிஞ்சிடும். அதனால் அந்த இடத்துல மட்டும் லாக் ஸ்டிச் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுட்ருக்கோம். நான் மெஷர்மெண்ட்லாம் வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்ம தையல் போட்டுட்டு வரோன்னு. கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து நம்ம லாக் போட்டு முடிச்சாச்சு. ஒரு தையல் தான் போட்டிருக்கேன்னு சொன்னேன். கையோட வந்து இன்னொரு தையலும் போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தைச்ச சைடு போர்ஷன்லையும் நம்ம 2 தையல் போட்டுடணும். பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனில் சைடில் நம்ம 2 தையல் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தையல் தான் போட்டதுனால திரும்பி இன்னொரு வாட்டி தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் கையோட 2 தையல் போடுறதா இருந்தாலும் போட்டு எடுத்துடலாம். இங்கேயும் வந்து 2 தையல் போட்டு முடிச்சாச்சு. தலையணை கட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக வந்து நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இது ராங் சைடில் இருக்குது, உள் பக்கத்தில் இருக்குது. நான் நல்ல பக்கம் திருப்பி காமிக்கிறேன் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக வந்து அந்த கார்னர் எட்ஜில் வந்து டேர்ன் ஆகிருக்கும். அந்த எட்ஜெலாம் டேர்ன் பண்ணி விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தலையணை உள்ளே போட்டிங்கன்னா மேலே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தலையணையில் போட்டுட்டு இதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வேணால் மேலே வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து விட்டுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. ஃபினிஷிங் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் தலையணை எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.